எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் ஆஹா இந்த உல்ஃப் மான்ஸ்டர் நம்மள கொல்லாம விடாது, இது இப்ப அட்டாக் பண்ண போகுது, எல்லாம் ரெடியா இருங்கடா அப்படிங்கிறான். அந்த பீஸ்டும் அங்க இருந்து மறைஞ்சி ஒரு மொட்டைக்கு முன்னாடி போய் நிக்குது. அந்த மொட்டையும் அந்த பீஸ்டோட அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு, என்னங்கடா இது இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு, இதை இப்படியே விட்டா சரியா வராது, நீ செத்துப்போ அப்படின்னு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் டே வேண்டாண்டா, அது தேர்ட் ஆர்டர் எவாலோட பீஸ்டா அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் அதை கேட்காம அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணா அவனோட கத்தியே வளைஞ்சு போச்சு. அந்த மொட்டையும் என்ன அது இந்த பீஸ்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு வாய போலகிறான். அது சும்மா இருக்குமா, என்னையடா அட்டாக் பண்ற அப்படின்னு அந்த மொட்டையோட கையை கவ்விருச்சு. அவனும் வழியில கதறான். நம்ம லீடரும் முட்டாள் பீஸ்டே, நீ எங்க டீம்மேட்ஸ் மேலேயே கையை வைக்கிற, இதுக்கு நீ பே பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்களோட ஸ்கை ஸ்லாஷ் அட்டாக் பண்றாங்க. அந்த பீஸ்டும் அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சு, இந்தமா நீ எனக்கு சாப்பாடாக போறியா அப்படின்னு நம்ம லீடர் அட்டாக் பண்ண வந்துருச்சு. அவங்களும் இல்ல இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பீரை வச்சு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு, ஏமா வேடிக்கை பார்க்கறதுல நேரம் இல்ல, இங்க வந்து தப்பிச்சு போ அப்படிங்கிறான். அப்ப அந்த லீடரும் தேங்க்ஸ்டா ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அட முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போங்கம்மா, அப்புறமேட்டுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கலாம், அப்புறம் இந்த பீஸ்ட் தேர்ட் ஆர்டர்ல இருக்கு, அதனால நிறைய வெப்பன்ஸ்னால இதை அட்டாக் பண்ண முடியாது, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட ஸ்பியரை வச்சு அந்த பீஸ்ட் மேல 2-3 அட்டாக் பண்ணிட்டு, ஓ நீ இன்னும் என்னோட அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா, சரி நான் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்றேன் அப்படின்னு ஏதோ அவனோட ஸ்பியர்ல லைட்னிங் மாதிரி ஆட் பண்ணி அந்த பீஸ்ட் அடிச்சு தூக்கி போட்டான். இதை பார்த்த நம்ம டீமும் ஒரே சந்தோஷத்துல சூப்பர் நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறானுங்க. அங்க பார்த்தா அந்த பீஸ்ட் பறந்து போனதுல ஒரே புகையா இருக்கு. நம்ம ஹீரோவும் அட செத்த கம்முனு இருங்கடா, இது இன்னும் செத்து போகல அப்படின்ட்டு இந்த பீஸ்ட் செத்து இருந்தா என்னோட சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், இன்னும் வரல அப்படின்னு பாக்குறான். அப்ப பார்த்தா அங்க இருந்த புகை மூட்டமும் சிகப்பு கலர்ல மாறிட்டு அந்த பீஸ்டும் அதோட ரேஜ் மூடுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சு வருது. நம்ம ஹீரோவும் இல்ல அந்த பீஸ்ட் இப்ப ரேஜ் மூடுக்கு போயிருச்சு, அது மட்டும் இல்லாம இந்த பிளட் திரஸ்டி ஸ்லாகேட்டர் அப்படிங்கிற டெக்னிக்கு போயும் தேர்ட் ஆர்டர்ல இருக்க எவாலோட பீஸ்டுக்கு எப்படா கிடைச்சிச்சு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஏமா லீடரே முதல்ல இங்க இருந்து எல்லாரும் ஓடுங்க அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ இருந்த இடத்துல ஏதோ எரிக்கல் வந்து விழுந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட். அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம நம்ம டீம்ல இருந்தவங்களே பறந்து போய் விழுவுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல டைரக்டா அடி வாங்கிட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பறந்து போய் விழுவுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் வாயிருந்து ரத்தம்லாம் கக்கிக்கிட்டு, இல்ல நான் இந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணனாலும் இதனால எனக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, இதுலயும் என்னோட சிஸ்டம் மட்டும் இந்த அட்டாக் வருது அப்படின்னு எனக்கு வார்னிங் கொடுக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா செத்துருப்பேன் அப்படிங்கிறான். நம்ம டீமும் அந்த அட்டாக்ல அடி வாங்கிக்கிட்டு, என்னங்கடா அட்டாக்கு, இதோட ஃபோர்ஸே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த பீஸ்டும் தக்காளி உங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்னு மறுபடியும் நம்ம டீம் பார்த்து கத்திட்டு ஒரு ஜம்பை போட்டு பிளட் திரஸ்டி ஸ்லாகேட்டர் அப்படின்ட்டு நம்ம டீமை மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. இல்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு, என்னது மீண்டுமா, ஏன்டா என்னை கொல்லுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கதறிக்கிட்டு, சரி இதையும் தான் ஒரு கை பார்த்துருவான், சண்டை போடாம செத்தா எனக்கு தான் அவமானம் அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்ட்டு அவனும் பறந்து போறான். பார்த்தா 2 அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல வானத்திலேயே ஒரு பிளாஸ்ட். அந்த பிளாஸ்ட்ல ஹீரோ ஒரு பக்கம் வந்து விழுவுறான், அந்த பீஸ்ட் ஒரு பக்கம் போய் விழுவுது. ஹீரோவும் கீழே வந்து விழுந்துட்டு வழியில கத்துறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க அந்த பீஸ்ட தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு நின்று, எப்பா சாமி எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சு அப்படின்னு பெருமூச்சு விடுறான். அப்ப நம்ம புருஷியரும், எப்பா ஃப்ராஸ்டரே நீ இப்ப என்ன பண்ண, ஒரு தேர்ட் ஆர்டர் எவல் பீஸ்ட தோக்கடிச்சிட்ட அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம லீடரும் ஃப்ராஸ்டர் நீ ஓகேவான்னு கேக்குறாங்க. அப்ப மறுபடியும் ஒரு சத்தம், நம்ம டீமும் இப்ப என்னதுரா வந்திருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்போ அந்த பில்டிங் மேல ஏதோ ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம் தெரியுது. பார்த்தா செகண்ட் ஆர்டர்ல இருக்க ஜாம்பி கமாண்டர் ஒன்னு வந்திருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது செகண்ட் ஆர்டர் ஜாம்பி டீமனா, இது எங்கந்திரா வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஜாம்பி டீமனும் அந்த உல்ஃபை முறைச்சி பார்த்துக்கிட்டு அதோட தலையில கையை விட்டு அந்த தேர்ட் ஆர்டர் எவாலோட கிறிஸ்டலை எடுத்து அசால்ட்டா வாய்க்குள்ள போட்டுச்சு. நம்ம லீடரும் அந்த ஜாம்பி டீமன் உல்ஃபோட கோரை எடுத்து சாப்பிட்டுருச்சா, அதை எதுக்குடா சாப்பிட்டுச்சு அப்படின்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் ரைட்டா ரைட்டு, இப்ப அந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல சாப்பிட்டதுனால இந்த ஜாம்பி கமாண்டர் மட்டும் எவால்வ் ஆயிருச்சுன்னா நம்ம கண்டிப்பா செத்துருவோம் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் என்னது இப்படி கூட நடக்குமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் இல்ல அது ஃபுல்லா எவால்வ் ஆகிறதுக்குள்ள அதை தடுத்தாகணும் அப்படின்னு அந்த ஜாம்பி கமாண்டர் அட்டாக் பண்ண போறான். அது சும்மா இருக்குமா,
அதுக்கு கீழே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் சமன் பண்ணி விட்டுருச்சு. நம்ம லீடரும் இல்ல இந்த ஜாம்பிஸ் எல்லாம் நம்மள சுத்தி வளைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட லீடர் இதை பார்த்து பயப்படுறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, நீங்க இங்க இருக்க ஜாம்பிஸை பார்த்துக்கோங்க, நான் அந்த ஜாம்பி கமாண்டரை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நாம இந்த ஜாம்பிஸை கொல்றது மூலியமா அந்த ஜாம்பி கமாண்டருக்கு கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சி அது எவல் வகை பார்க்கும். அதனால அதோட கதையை நான் போய் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம லீடரும் இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குதுன்ட்டு சரி ஓகே நீ போய் அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே இப்போ இதை வாங்கிக்கோ அப்படின்னு அந்த ஜாம்பி கமாண்டர் அட்டாக் பண்ண போறான். அது சும்மா இருக்குமா, திரும்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் தக்காளி உன் கதை முடிஞ்சிடா அப்படின்ட்டு அந்த ஜாம்பி டீமன் அட்டாக் பண்ணா அதோட ஸ்கின் ஹார்டா இருக்கிறதுனால அந்த அட்டாக் உள்ள போக மாட்டேங்குது. அதுவும் வில்லத்தனமான ஸ்மைல போடுது. ஹீரோவும் இல்ல அந்த உல்ஃபோட கிறிஸ்டலை இது சாப்பிட்டதுனால இதோட ஸ்கின் ஹார்டா மாறிடுச்சா அப்படின்ட்டு சரி இப்ப இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். பார்த்தா அதுவும் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இருக்க மீதி ஜாம்பி டீமன்ஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இல்ல இதை சமாளிக்கிறதுக்கு இப்ப என்னோட ரேஜி பூஸ்ட் ஸ்கில்லையும் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட மானம் அதிகமா செலவாகும். நான் இங்க இருக்க ஜாம்பிஸை சீக்கிரமா தோக்கடிச்சுட்டு அந்த கமாண்டரோட கதையை முடிக்கணும். இப்ப இதுக்கு இருக்க ஒரே வழி அப்படின்ட்டு நம்ம வாத்தியார் கொடுத்த அந்த ஸ்பியர் டெக்னிக் எடுத்து அவனோட தலையில வச்சுக்கிட்டு இப்போ இதை சீக்கிரமா நான் மாஸ்டர் பண்ணியாகணும் அப்படின்ட்டு சண்டை நடக்கிற இடத்துல அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கான். யாரு சாமி நீ எங்க இருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்தா நம்ம புருஷியரும் லீடர் அங்க என்ன நடக்குது, அந்த ஃப்ராஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறான். லீடரும் இல்ல அவன் இப்ப புதுசா ஏதோ ஒரு டெக்னிக்கை கத்துக்கிட்டு இருக்கான். டே ஃப்ராஸ்டர் உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சு அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சிலையாட்டம் நின்றுட்டு இருக்கிறதுனால அந்த ஜாம்பி டீமன்ஸும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அவ்வளவுதான் முடிச்சிட்டேன் அப்படின்னு கண்ணை திறந்து சில்வர் டெக்னிக் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அங்க வந்த ஜாம்பி டீமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு என்னங்கடா என்னால 3 ஸ்ட்ரைக் தான் பண்ண முடியுமா, இல்ல இது பத்தாது, அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஸ்லோவா இருக்கு அப்படின்ட்டு தக்காளி இதை நான் இப்படியே சும்மா விட மாட்டேன், மறுபடியும் ஒரு டைம் பண்ணலாமா அப்படின்ட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அந்த ஜாம்பி டீமன்ஸ் அட்டாக் பண்றான். பார்த்தா மறுபடியும் 3 ஸ்ட்ரைக் தான். நம்ம ஹீரோவும் இதுல வெறியாயிட்டு மறுபடியும் அட்டாக் பண்றான். இந்த டைம் 4 ஸ்ட்ரைக்கு. ஹீரோவும் பரவாயில்ல கொஞ்சம் தேறிட்டேன் அப்படிங்கிறான். அந்த புருஷியரும் நம்ம ஹீரோ பண்றத பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னடா நீ சண்டையில வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம எப்பறம் அந்த டெக்னிக்கை இவ்வளவு சீக்கிரமா மாஸ்டர் பண்ணன, நீ யாரு தாண்டா எங்கந்திரா சாமி வந்த அப்படின்னு வாய பொழக்கிறான். நம்ம லீடரும் இந்த ரியல் டைம் பேட்டில்ல புதுசா ஒரு டெக்னிக்கை கத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் அதை கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது இவனோட பிடிவாதமா கூட இருக்கலாம். இவனோட ஏஜ்ல நான் இவனை தவிர வேற யாரையுமே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பார்த்தது இல்ல, இவனோட வளர்ச்சி அதிபயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு டே பசங்களா இங்க ஒரு ஸ்கூல் பையன் வந்து மாஸ்க் ஆடிட்டு இருக்கான், நம்ம எல்லாம் சோல்ஜர்ஸ்னு சொல்றதுக்கே வெக்க கேடு அப்படின்ட்டு எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறாங்க. அந்த டீம்ல இருக்கவனுங்களும் லீடர் சொன்னதை கேட்டு வெறி ஆயிட்டு ஓகே லீடர் நாங்க எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வெறி ஆயிட்டு கத்துறானுங்க. எனக்கு தெரிஞ்சு லீடர் கொடுத்த மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் இவங்க வெறியாவல, நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு பொறாமையில வெறி ஆயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய சோல்ஜர்ஸ் மாதிரி இருந்துகிட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட தோக்குறது கஷ்டமா தான் இருக்கும். நம்ம ஹீரோவும் ஜாம்பி கமாண்டரே இப்போ உன்னோட சபார்டினேட்ஸை நான் அடிச்சு துவச்சி போட்டேன், அடுத்தது உன்னோட டர்ன் தான் அப்படின்ட்டு அந்த ஜாம்பி கமாண்டரை அட்டாக் பண்றதுக்கு போறான். அதுவும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்கிறதுக்கு பாக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பீரை கொண்டு வந்து அந்த ஜாம்பி கமாண்டரோட நெஞ்சிலேயே இறக்கிட்டான். அதுக்கு பார்த்தா ஒண்ணுமே ஆகல. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல இது ஆல்ரெடி 3rd ஆர்டர் ஜாம்பி கமாண்டரா எவால்வ் ஆகிருச்சு, இருந்தாலும் அந்த சாப்ரேட் டூத் உல்ஃபோட காம்பேட் ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது இதோட காம்பேட் ஸ்கோர் கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த முட்டாள் ஜாம்பிக்கு கிடைச்ச ஸ்பெஷல் எஃபெக்ட்னால அதோட ஸ்கின் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இதெல்லாம் நியாயமே இல்லடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஜாம்பி கமாண்டரும் பல்ல காட்டிட்டு நின்னுடுக்குது. ஹீரோவும் நான் இதை இப்படியே விடமாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஜாம்பி கமாண்டரை அட்டாக் பண்றதுக்கு போறான். அப்ப அந்த ஜாம்பி கமாண்டரும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு இல்ல நான் சீக்கிரமா இந்த ஜாம்பி கமாண்டரோட கதையை முடிச்சாகணும், இல்லனா மறுபடியும் இதோட சபார்டினேட்ஸை இந்த ஜாம்பி கமாண்டர் சமன் பண்ணிரும், அதனால இப்ப எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். அப்ப நம்ம லீடரும் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு இல்ல அங்க என்ன நடக்குது, அந்த குழந்தை பையனோட எனர்ஜி எப்படி இவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாய பொழக்கிறாங்க.
அப்ப அந்த புருசியரும் இது உண்மையிலேயே அந்த குழந்தை மாதிரி தானே அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். ஹீரோவும் முழு வில்லத்தனத்தோட டே முட்டாள் ஜாம்பி, நீ என்னோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்ல வேணா சமாளிச்சிருக்கலாம், இப்போ என் எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல முடிஞ்சா சமாளி அப்படின்ட்டு ராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அந்த ஜாம்பி கமாண்டர் அட்டாக் பண்றான். பார்த்தா இப்போ வந்து அந்த ஜாம்பி கமாண்டருக்கு அடி விழுகுது. ஹீரோவும் இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருக்கும் போது என்னோட ஸ்பியரும் என்னோட பாடியும் கனெக்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. இப்ப இந்த டெக்னிக்கோட பேசிக்ஸ் இல்ல இதை நான் மாஸ்டரே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிறான். அப்போ அந்த ஜாம்பி கமாண்டரும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ இந்த டைம் பண்ண அட்டாக்கோட எஃபெக்ட் அந்த ஜாம்பி கமாண்டர் மேல பயங்கரமா இருக்கு. அப்ப நம்ம லீடரும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ஸ்ட்ரைக்கோட பவரை கம்பேர் பண்ணும் போது இப்ப பண்ற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட பவரும் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா இருக்கும், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாய பொழக்கிறாங்க. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்கராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த ஜாம்பி கமாண்டரை தோக்கடிச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லாம லெவல் 13 போயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் பரவாயில்ல அப்கிரேட் பாயிண்ட் வந்துருச்சா அப்படின்ட்டு சிஸ்டம் இந்த அப்கிரேட் பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சு என்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்ட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பிஸை சமாளிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு வில்லத்தனமான ஒரு ஸ்மைலை போட்டுட்டு அங்க நம்ம டீம் சண்டை போட்டுட்டு இருந்த இடத்துக்கு போய் ஒவ்வொரு ஜாம்பி டீமனா கொன்னு தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்ப புருசியரும் டே குழந்தை பையலே, உன்னோட ஏஜுக்கு இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம், அது மட்டும் இல்லாம நீ அந்த ஸ்கில்ல மாஸ்டரும் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மார்க்கோவும் டே ஃப்ராஸ்டர் அந்த தேர்ட் ஆர்டர் ஜாம்பி கமாண்டரை எப்படா தோக்கடிச்சு அப்படின்னு கேக்குறான். அப்ப லீடரும் தேங்க்யூ ஈனோஸ் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் லீடர் எனக்கு ஒன்னும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், இது நம்ம டீமோட எஃபோர்ட் தான் அப்படிங்கிறான். அப்ப லீடரும் சரி ஈனோஸ், நீ பேட்டில் நடந்துருக்கும் போது உன்னோட பவரை எப்படி திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணன, நீ ஏதாவது சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியா, இங்க இருக்க நிறைய சப்ஸ்டன்ஸுக்கு சைட் எஃபெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சேச்சே எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ட்ரக்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ண கிடையாது, இது என்னோட ஒரு ஸ்கில்லு தான் அப்படிங்கிறான். அப்ப லீடரும் சரி ஃப்ராஸ்டர், நீ அந்த ஜாம்பி கமாண்டர் அட்டாக் பண்ணும்போது உன்னோட ஸ்பியர்னால அதை எதுவுமே பண்ண முடியல, ஆனா நீ லாஸ்டா பண்ண அட்டாக்னால எப்படி அந்த ஜாம்பி கமாண்டரை கொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அதுதான் எனக்கு கரெக்டா தெரியல, அந்த டைம்ல எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா என்னோட பாடியும் ஸ்பியரும் கனெக்ட் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப லீடரும் என்னது நீ என்லைட்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னது என்லைட்மெண்டா அப்படின்னா என்னன்னு கேக்குறான். அப்ப நம்ம லீடரும் இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வாரியரோட கல்டிவேஷன் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லெவல் சர்டைன் லெவலை ரீச் பண்ணதும் அந்த வாரியரால அதிகப்படியான பவரை ரிலீஸ் பண்ண முடியும். நீ இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கும் போது என்னதான் ஒரு சாதாரண பிரான்ஸ் டெக்னிக்கையே யூஸ் பண்ணியிருந்தாலும் அதோட பவர் ஒரு காம்ப்ளெக்ஸான சில்வர் டெக்னிக்கை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட் அட்டைன் பண்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், நீ இதை அட்டைன் பண்ணதுக்கு உன்னோட ஹார்ட் ஒர்க் அப்புறம் லக்கு கூட காரணமா இருக்கலாம். இங்க இருக்க 1000 வாரியர்ஸ் ஒரே டெக்னிக்கை கத்துக்கிட்டாங்களா கூட அதுல இருக்க 10 பேர் மட்டும்தான் அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுவாங்க. அதனால இப்போ உன்னோட டெக்னிக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஆஹா பரவாயில்ல, இன்னைக்கு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட ராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிற டெக்னிக்ல நான் என்லைட்மெண்ட் கண்டிஷனையும் அச்சீவ் பண்ணிட்டேன், இப்ப இதோட பவர் ஒரு கோல்டு டெக்னிக் அளவுக்கு இருக்குமா, சூப்பர் அப்படிங்கிறான். அப்ப லீடரும் அவங்க டீமு கிட்ட டே லேட் ஆகுது எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம இன்னைக்கு நைட் அந்த ரூஃப் டாப்புக்கு மறுபடியும் போய் தங்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நைட்டும் ஆயிடுச்சு, எல்லாரும் அந்த மொட்டை மாடியில உட்காந்துட்டு அந்த உல்ஃபோட கறியை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. அப்ப அந்த கறியை சாப்பிட்ட எல்லாரும் இது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. லீடரும் இத சொல்றது ஈஸியா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு ஹை லெவலான கறியை சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா எல்லா எவால்வ்டு பீஸ்டோட கறியுமே ரொம்ப ஜூசியா டெலிஷியஸா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஹை லெவல் எவால்வ்டு பீஸ்ட்ங்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் பல நாள் பட்னி கடந்த மாதிரி அந்த கறியை வெளுத்து வாங்கிட்டு அப்புறம் லீடர் உங்களுக்கு இந்த சான்ச்சுரி அப்படிங்கிற பிளேஸ பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப லீடரும் இந்த சான்ச்சுரி அப்படிங்கிறது இதுவும் ஒரு இன்ஸ்டிடியூட் தான், இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது இங்க இருக்க டாப் 5 ஸ்கூல்ஸை விட ரொம்பவே பெட்டரான இன்ஸ்டிடியூட், இங்க இருந்து நிறையவே ஹை லெவல் வாரியர்ஸை ட்ரெயின் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க, இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல போய் சேர்றதுதான் ஒவ்வொரு பேசிக் வாரியர்ஸோட ஒரு கனவாவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட இந்த சான்ச்சுரி அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் தானா அப்படிங்கிறான்.
அப்ப லீடரும் இது என்னதான் ஸ்கூலா இருந்தாலும் இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்றதுக்கான மினிமம் ரெக்யூர்மெண்ட் நீங்க செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் என்ன அது செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கணுமா, எனக்கு இப்ப 25 வயசு ஆகுது, நானே ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா தான் இருக்கேன், ஸ்கூல் படிக்கிற பசங்களால எப்படா செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்க முடியும் அப்படின்னு ஷாக் ஆவறான். பக்கத்துல இருக்கணும் அட பங்காளி, அதனாலதான் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் இங்க இருக்க மத்த ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிக ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அகாடமின்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ செகண்ட் ஆர்டர் வாரியரா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட சிஸ்டம் இருக்கிறதுனால நான் ஈஸியாவே அந்த லெவலை ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அடிச்சு சொல்லுவேன், நான் ஒரு ஹை ஆர்டர் வாரியரா மாறிட்டு அவன் முன்னாடி போய் நிக்கும் போது என்னோட ஐஸ் குயினோட ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் இப்ப லவ் மூடுக்கு போயிட்டா நடக்குது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம லீடரும் டே நம்மளோட ஹையர் அபிஷியல்ஸ் அந்த A20 ஜோன்ல இருக்க டீப்பர் ரீஜியன்ஸை கிளியர் பண்ண போயிருக்காங்க. அதனால நம்ம இந்த அவுட்டர் ஜோனை கிளியர் பண்ணி இந்த மிஷன்ல சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப மார்க்கோவும் லீடர் அங்க பாருங்க அந்த செவுத்துல ஏதோ இருக்கு அப்படிங்கிறான். அங்க பார்த்தா அந்த செவுத்துல ஏதோ பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்குது. இது வந்து செகண்ட் ஆர்டர் கிளைம்பர் ஜாம்பி. அங்க பார்த்தா அதே மாதிரி நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அப்ப நம்ம லீடரும் என்னது இந்த ஜாம்பிஸ்னால செவுரு கூட ஏற முடியுமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த புருசியரும் இந்த ஆமை மாதிரி நகர்ற ஜாம்பிஸை பார்த்து நாம ஏன் கவலை பண்ணோம் அப்படின்னு ஒரு கன்னை எடுத்து அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் டே ஒரு நிமிஷம் நில்லுடா, அதை அட்டாக் பண்ணாதரா அப்படிங்கிறான். பார்த்தா ஷூட் பண்ணிட்டான். அந்த ஜாம்பியும் அசால்ட்டா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்குது. அப்ப அந்த புருசியரும் இங்க என்னடா நடக்குது, அந்த ஜாம்பி என்னோட அட்டாக் வரத சென்ஸ் பண்ணியே இவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு வாய பொளக்கறான். ஹீரோவும் இந்த கிளைம்பர் ஜாம்பிஸ் என்னதான் பாக்குறதுக்கு நார்மலா இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிறான். அப்ப மார்க்கோவும் அப்படின்னா அந்த ஜாம்பி டிமன் செவுத்துல எதுக்கு மெதுவா நவுந்துடுக்குது அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அந்த ஜாம்பிஸ் ஏதாவது ட்ராப் கூட செட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜாம்பியும் எவன்டா என்ன அட்டாக் பண்ணுது அப்படின்னு டெரரா திரும்பி பார்த்துட்டு நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம லீடரும் டே எல்லாம் சண்டை போறதுக்கு ரெடி ஆகுங்கடா அப்படிங்கிறாங்க. அந்த ஜாம்பியும் வெறி கொண்டு நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம டீமும் அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்றாங்க. அதெல்லாம் என்னதான் நிறைய ஜாம்பிஸ் செத்து இருந்தாலும் மீதி இருக்க ஜாம்பிஸ்லாம் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம லீடரும் டே இந்த ஜாம்பிஸ் கூட எல்லாம் க்ளோஸ் காம்பாக்ட்ல சண்டை போடுங்கடா அப்படின்ட்டு அவங்களும் அவங்களோட ஸ்கை ஸ்லாஷ் அட்டாக்கை யூஸ் பண்ணி அங்கிருந்த ஜாம்பியோட கதையை முடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம டீமும் செத்து போங்கடா அப்படின்னு அந்த ஜாம்பிஸ் கூட வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப கீழே இருக்க ஜாம்பிஸ் பத்தலன்னு மேல இருந்து ஒரு ஜாம்பி தாவி அங்கிருந்த ஒருத்தனோட கழுத்தை கடிச்சிருச்சு. லீடரும் இல்ல டே எல்லாம் கொஞ்சம் மேல பாருங்கடா அப்படின்னு கத்துறாங்க. அங்க பார்த்தா அங்க மேல இருக்க மொத்த ஜாம்பிஸும் கீழே குதிக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் லீடர் நம்ம சீக்கிரமா இந்த பில்டிங்கை விட்டு ஓப்பன் ஏரியாவுக்கு போகணும், அதுதான் நமக்கு கொஞ்சம் சேஃப் அப்படிங்கிறான். அப்ப லீடரும் ஓகே அப்படின்ட்டு டே எல்லாம் ரிட்ரைவ் ஆகுங்க, நம்ம வர வழியில ஒரு பார்க் இருந்துச்சுல எல்லாம் அங்க வாங்க அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம டீமும் பார்க்குக்கு வந்துட்டு சுத்தி பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லா அந்த ஜாம்பி சுத்து போட்டுருச்சு. நம்ம லீடரும் நம்ம ஒண்ணு இப்படி சாக கூடாது, எல்லாரும் அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ட்டு போறானுங்க. அப்புறம் அங்க வந்த மொத்த ஜாம்பிஸையும் கொண்டு நம்ம டீமும் களைச்சு போயிட்டு புருஷியர்லாம் இங்க என்னடா நடக்குது, அந்த செவுத்துல பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருந்த ஜாம்பிஸ் கிட்ட இவ்வளவு பவரா அப்படிங்கிறான். அப்ப அந்த மார்க்கவும் ஏண்டா இதுதான் நமக்கு கொடுத்த அசைன்மெண்டா, இதெல்லாம் எப்படா நம்மளால சமாளிக்க முடியும், என்னடா நம்மள கொல்ற மிஷனுக்கு ஏதோ அமுச்சு விட்டாங்களா, இது எப்படா முடியும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அந்த ரெக்கவரி டானிக்க குடிச்சிட்டு நான் நினைச்சதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு, இருந்தாலும் இதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிறான். அப்ப திடீர்னு எங்க இருந்தோ ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஹீரோவும் அந்த அட்டாக்கை சென்ஸ் பண்ணி அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு அவனோட ஸ்பியரை எடுத்து அங்க வந்தவன அட்டாக் பண்றான். அவனும் அந்த அட்டாக்கை தடுத்துட்டு பரவாயில்லண்டா குழந்தை, உன்னோட ரிஃப்ளெக்ஸ் அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கலை யூஸ் பண்ணி பார்த்தா இவனை வந்து அன்ட்ரேசபிள் ஷேடோ அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு அசாசின். ஹீரோவும் யாரா நீ, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அந்த அசாசினும் சாக போறவங்க என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்கன்னு கேக்குறான். அப்ப நம்ம மொத்த டீமும் அலர்ட் ஆகிட்டு யாரா நீ, என்ன தைரியம் இருந்தா குளோபல் ஃபெடரேஷன்ல இருக்க எங்க ஆர்மி மேல கைய வைப்ப, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேக்குறானுங்க. அப்போ அந்த அசாசினும் டே நான் இந்த குழந்தை பையனை கொல்றதுக்காக தான் வந்தேன், நீங்க இவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களோட உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா எல்லாரும் இங்க இருந்து ஒரே அடியா ஓடி போயிருங்க அப்படிங்கிறான். அப்ப
லீடரும் அவனும் எங்களோட ஸ்குவாட்ல ஒரு மெம்பர் தான், அவனுக்காக எங்களோட மொத்த ஸ்குவாடும் நிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அசாசினும் ஓ அப்படியா சரி உங்க முடிவை நினைச்சு வருத்தப்பட போறீங்க அப்படின்னு அவங்கள அட்டாக் பண்றான். லீடரும் ஸ்கை சிலாஷ் அப்படின்னு அந்த அட்டாக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த 2 அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல நம்ம லீடர் தான் ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுகுறாங்க. அப்ப நம்ம ஸ்குவாட்ல இருக்கவனுங்களும் லீடர் அப்படின்னு கத்திட்டு டேய் எல்லாரும் முதல்ல இவனை கொல்லுங்கடா அப்படின்னு அந்த அசாசினை அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த அசாசினும் சிரிச்சுக்கிட்டு சில்வர் டெக்னிக் எக்ஸ்ட்ரீம் ரொட்டேஷன் அப்படின்னு அங்க சுத்துறான். பார்த்தா அந்த ஃபோர்ஸ்னால யாராலையும் அவன் கிட்ட கூட நெருங்க முடியல. அப்ப அந்த சிவப்பு முடியும் இந்த தேர்ட் ஆர்டர் வாரியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறான். ஹீரோவும் இல்ல இத சமாளிக்கிறதுக்கு இப்ப ஒரே வழிதான் இருக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்ப அந்த அசாசினும் நம்ம ஹீரோ அங்க ஓடுறத பார்த்துட்டு டேய் குழந்தை எங்க இருந்து ஓடுற, உன்னோட ஸ்குவாட்ல இருந்து பிரிஞ்சு போனா அவங்க என்ன சமாளிச்சுப்பாங்க, நீ தப்பிச்சு போயிடலாம் நான் பாக்குற, அச்சோ பாவம் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சு அப்படின்னு வில்லத்தனமான ஒரு ஸ்மைல போடுறான்.